கேள்வியிட்டிருந்தாலும் உங்கள் வாயிலாக கேட்க வேண்டும். கேட்கலாமா? கேட்க வேண்டியதை கேளுங்கள் சுவாமி. ஏதோ என் சிற்றறிவுக்கு 8 வரை பதத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். கதையின் முறைப்படி முதற்கட்ட விசாரணையாக முதல் கேள்வி இதோ. வண்டிவிழி கற்கண்டு மொழி மாறே, வண்டிவிழி கற்கண்டு மொழி மாறே, வண்டிவிழி கற்கண்டு மொழி மாறே, நீ பதிருக்கும் நாடுது சொல் கோதே. கதையின் முறைப்படி முதல் கட்ட விசாரணையை நீங்க முதல் பாடல பாடிட்டீங்க. அதுக்கு பதில் பாடலா? ஞான நிலைத்தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலைத்தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலைத்தான் உணர்ந்த சுவாமி, எங்கள் நாடு வலை நாடு என்பார் சுவாமி. கந்தமலர்கள் முகமா, கந்தமலர்கள் முகமா, தந்தை தாய் பெயர் என்ன சொல் நம்பி என்பார் சுவாமி, நம்பி என்பார் சுவாமி, தந்தையின் பெயர் நம்பி என்பார் சுவாமி, எங்கள் தாய் நங்கை மோகினி என்பார் சுவாமி. கதையின் முறைப்படி கேட்ட கேள்விக்கு கதையின் முறைப்படி நல்ல விளக்கம். முறையோடு கேட்கும் பொழுது முறையோடு பதில் சொல்வதான நல்ல பழக்கம். ஆனா இது மட்டும்தான் அந்த தர்க்கத்தில் இருக்கா அப்படின்னா இல்ல இல்ல. கதைப்பாடல் பாடுவது என்பது கதை தொடர்வதற்கான ஒரு காரணமாக இருந்தாலும் கூட கதைக்கு அப்பாற்பட்டு இப்ப மற்ற நாடகத்துல ஒரு ஹரிச்சந்திர மயநாடகத்திலேயோ இல்ல பவளக்குடியிலேயோ சாவித்திரியிலேயோ விவரம் கதைக்கு அப்பாற்பட்டு பல விவரங்களை பேச முடியுமானா முடியாது. கதையின் சாராம்சம் என்னவோ அதை மட்டும் தான். ஆனா அதுக்கான தகுதி எந்த கதைக்கு உண்டு அப்படின்னா இந்த கதைக்கு உண்டு. மாமா புராணம் பேசலாம், இதிகாசம் பேசலாம், இலக்கியம் பேசலாம், காப்பியம் பேசலாம், என்ன நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் பேசக்கூடிய தன்மை எந்த இடத்திற்கு உண்டு? இந்த இடத்துக்கு மட்டும், இந்த தர்க்க சபைக்கு உண்டு. இங்க ஆனா இங்க ஒரு இன்னொரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க வந்து ஆண் பெண்ணுன்னு பாகுபாடு இருக்கா? பார்க்க கூடாது. மூத்தோர் இளையோர்னு பாகுபாடு இருக்கா? கிடையாது. உயரம் குட்டைன்னு பாகுபாடு இருக்கா? இங்கே அறிவுக்கும் திறமைக்கு மட்டும்தான் வேலை. ஆமா, நல்ல பாட்டு, நல்ல பேச்சு, நல்ல ஒரு மிகடை பொருத்தம் எல்லாம் சந்தோஷம் தான். ஆனால் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு விவரம் இருக்குதான்னு பார்க்க நான் ஆசைப்படுறேன். நீ தயாரா இருக்கியா? பெரிய மனுஷன் நீங்களே கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்க, பேசுங்க. முடிஞ்ச அளவு உங்களை தொடர்ந்து வரேன். தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதான் மெய்வருத்த கொடியரும். தெய்வத்தால் ஆகாதுன்னு ஒண்ணு இருக்கா? இல்ல. ஆனா அப்படி ஒண்ணு இருந்தாலும் கூட அதை எதால் சாதிக்க முடியும் என்றால் தன்னுடைய முயற்சியில, தன்னுடைய நம்பிக்கையில. கண்டிப்பா உன்னுடைய நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். ஆனா நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதுமா? இங்கே கொஞ்சம் அறிவு இருக்கணும். இருக்குமா? பேசுங்களே பார்க்கலாம். நல்ல பேச்சு பேசினா தானே தெரியும் பிள்ளையோட தரத்தை. பெரியவங்க எப்பொழுதுமே பேசும்பொழுது பொம்பளை பிள்ளை அடக்க ஒடுக்குமா பக்குவமா பேசணும். இவ்வளவு அடக்கம் ஆகாதேமா. இருந்தாலும் பெரிய மனுஷன் நீங்க இந்த இடத்துல புள்ளி ரொம்ப மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? இவ்வளவு பதுங்குற புள்ளி வந்து சரி இருக்காது. சேச்சே அப்படி புள்ளை இல்ல சுவாமி, எனக்கு கோபம் கூட வராது. நல்ல அடக்கம் தான். ஆனா இதே அடக்கம் கடைசி வரைக்கும் இதே தொனியில நீ பேசுவியான்னு நிறைவு வரை இருக்கும் சுவாமி. நம்பலாமா? கண்டிப்பா. நீங்க தாராளமா நம்பி நீங்க சொன்ன மாதிரி குதிக்கலாம். அடிப்படையை வச்சு ஆரம்பிக்கிறேன். உன் நாடு என்ன நாடுன்னு சொன்ன? தொண்டை நாடுன்னு சொல்லி சுவாமி. உன் நாடு மட்டும் தான் இந்த நாட்டுல இருக்கா? ஏன் 4 வகையான சொல்லி மொத்தம் எத்தனை வகையான நாடுகள் உண்டு? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. மொத்தம் 4 நாடு இருக்கு. ஆமா. சேர நாடு என்ன உடைத்து? வேலம் உடைத்து சுவாமி. சோழ நாடு சோறு உடைத்து. பாண்டிய நாடு துடைத்து. ஓ தொண்டை நாடு நன்கு சான்றோர் உடைத்துன்னு இருக்காங்க சுவாமி. மறுபடியும் சொல்லு. நன்கு சான்றோர் உடைத்து. எவ்வளவு ஆணவம், எவ்வளவு திமிரு, எவ்வளவு மண்டக்கனா, எவ்வளவு திருத்திருவனாக இருந்திருந்தா இந்த பதில இந்த மேடல என்கிட்ட நீ சொல்லுவ? எதற்கு இந்த ஏக வசனம் சுவாமி? ஏன்னா உன் திமிரு அப்படி இருக்கேமா? நான் திமிரா எந்த வசனமும் சொல்லவே இல்லையே. எவ்வளவு பக்குவமா அமைதியா நான் பேசிக்கிருக்கேன். என்ன போய் பார்த்து நான் திமிரா சொல்றேன்னு சொல்றீங்களா? நியாயமா? அடிச்சு கிழிச்சிட்டியாப்பா? சரி சந்தோஷம். வள்ளிநாயகம் ஒரு வார்த்தை கொள்ளும், ஒரு வார்த்தை வெல்லும். நம்ம பேசுற விஷயம் எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். கண்டிப்பா. உன் சௌரியத்துக்கு நீ பதில் சொல்லக்கூடாது, அது தப்பு. நான் எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி விஷயம் பேச ஏத்துக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றேன். ஏத்துக்குவாக நான் சொல்லுவேன். ஏத்துக்க முடியாதுங்கறேன். ஏத்துக்குவாகன்றேன். பார்க்கலாமா? நீங்களே தான் சொல்லிருக்கீங்க வாதி பிரதிவாதி. பிரதிவாதினா இருக்குன்னு சொன்னா இல்லன்னு பேசணும்ன்றீங்க. அது நியாயம்னு ஒண்ணு இருக்குல. இதுக்கா இல்லாத ஒண்ணு நான் மறுத்து பேசினா சரியாயிருமா? ஏ சுவாமி, இல்லாதது ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கா? அல்லாம குறையுமா? அப்புறம் இல்லாம பறக்குமா? ஒன்று இல்லை எல்லாவும் பாட்டு பாட முடியுமா?
பாட்டு பாட போறியா? இறைவனுக்கே இப்படி சொல்லி வச்சிருக்கும் போது பாட்டெல்லாம் வேணாமா? நீங்க கேட்கும் பொழுது உன்னை கும்பிடுறேன். ஏன் சுவாமி? நீ சுசீலா மாதேன். ஐயோ, நான் இல்லாதப்ப நீ ஐயோ, பாடிக்க. சாமி, நான் உங்களை கும்பிடுறேன். நான் இங்க அப்படி வந்திருப்பது நினைக்காதீங்க. தர்க்கத்திற்கு. உன் பேச்சுல பிள்ளை இருக்கா? சுட்டி காட்டுவேன். பிள்ளை- ஏன் பேச்சு தப்பா இருக்கா? நீ சுட்டி காட்டு. யார் வேணாம்னா என்ன வார்த்தை என்ன பார்த்து சொல்லிட்டீங்க? என்ன? பிழை இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எவ்வளவு பிள்ளை இருக்கு அவ்வளவு காலையில குறைச்சு கொடுத்துக்கலாம். நீங்க முழுசா குறைச்சு பிடிக்கல, நான் என்ன ஒண்ணும் பண்றது? தப்பு இல்ல. ஆனா பிள்ளை சரி செய்யப்பட வேண்டும். சரியாகும். பாண்டிய நாடு முத்தளித்துன. ஆமா சுவாமி. ஏன் முத்தளித்துன? அங்கு முத்து விற்பனையானது, நல்ல விலை கொடுக்கப்பட்டது. தூத்துக்குடியிலே முத்து குளிக்கப்பட்டு முத்துக்கள் விற்பனை பண்ண இடம் என்ன இடம்? அதான் பாண்டிய நாடு. பாண்டிய நாடு முத்துடைத்து. அதனாலதான் கோவலன் தன் மனைவியின் கார் சிலம்புகளை கொண்டை மதுரை பதில வித்துக்கிட்டு வர போனார். பூம்புகார்ல விற்காம எங்க உண்டோ மதுரையில. ஓ தங்கச்சிக்கு விவரம் சொல்லி கொடுப்பேன். அப்படி தலையை தொங்க போட்டு கிளம்பிட்டீல என்ன? அடுத்த வருஷம் இந்த வேலையில் நீங்க ராஜா பாட்டு போடுறீங்க. போட்டு இந்த கோமாளி எதற்காக மகாவிஷ்ணு கோமாளி வேஷம் போட்டாருன்னு ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டாப்ல, கல்லக்கல்ல புறக்கிடுவாப்ல. இப்ப எதுக்கு போறாரு? பொன்னமராதியில போய் ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்து படிச்ச மறுபடியும் 6 மணிக்கும் தர்க்கம் பண்ண போறாப்ல. எங்க அண்ணன் படிச்சதெல்லாம் கிழிஞ்சிருக்கு, நீங்க வச்சு பாருங்க. சரிமா, என்ன கேட்கிறேன் கேளுங்க. பாண்டியான முத்துடைத்து, முத்துடைத்து, சோழ நாடு வேலமுடைத்து, சோழ நாடு சோறுடை. நீ எனக்கு காதுல பூசுத்த பார்க்காத, சரியா? நான் உடனே சோழ நாடு வேலமுடைத்துனா நான் ஈடு போட்டுருவணும். சோழ நாடு சோறு. சரி, ஏன் சோழ நாடு சோறுடைத்து? என்ன சுவாமி, காவிரி தாய் அங்கேதான் ஓடுறா, நல்ல விளைச்சல் இருக்கும், எல்லாருக்கும் நல்ல உணவு கிடைக்கும். ஒண்ணு, இன்னொன்னு அண்ணாபிஷேகம் அங்கே உள்ள தெய்வத்துக்கு நல்ல விதத்துல நடக்கும் பொழுது அந்த அந்த அண்ணாபிஷேகம் பார்த்தோம்னா மோட்சம் கிட்டுங்கிறதுனால சரி, அதனால சோழ நாடு சோறுடைத்து. சரி. வா தொண்டை நாடு சான்றோடைத்து. சான்றோர்னா படித்த அறிவாளிகளும் மேதைகளும் அறிஞர்களும் புலவர்களும் கவிஞர்களும் அங்கு நிறைந்தார்கள் என்று அர்த்தம் சுவாமி. அப்ப உன்னுடைய கூற்றுப்படி படித்த அறிவாளிகள் இருக்க நாடு என்ன நாடு? தொண்டை நாடு. என் கூற்றுப்படி, நான் பேசிய வார்த்தைப்படி, இங்கே நின்று கொண்டு இருக்கும் இதுதான் திமிரு மண்டகணங்கிறேன். எது திமிரு எது மண்டகணம் சொல்லுவீங்க? ஆமா, ஓ நாட்டுல இருக்க அறிவாளினா ஏன் மத்த நாட்டுல அறிவாளி இல்லையா? என்ன ஓ நாட்டுல இருந்திருக்காங்க. கம்பன் விட்டு கட்டு தரியும் கவிவாளும். ஆமா, கம்பர் ஓ நாட்டுல பிறந்தாரா? இல்ல. சிவனை பார்த்து நெட்டிக்க திறப்பின குற்றம் கூட்டுமே சொன்னார் நக்கீரர். ஓ நாட்டுல பிறந்தாரா? பாண்டிய நாட்டுல. இளங்கோவடிகள் பிறந்தாரு சேர நாட்டுல. ஓ நாட்டுல பிறந்தாரா? இல்ல. இப்படி சொல்லிக்கிற மாதிரி எந்த அறிவாளியுமே ஓ நாட்டுல பிறக்காத பொழுது என்ன அறிவுல ஓ நாடு அறிவாளி நாடுன்னு சொல்லுவ? என்ன அறிவுல நான் சொன்னேன்னு நீங்க கேக்குறீங்களே, அதுக்கு காரணம் இல்லாம நான் சொல்லுவேனா? அப்ப ஓ நாட்டுல அறிவாளி வாழ்ந்தாங்க. படிச்சுட்டு வந்து பேசுறீங்க, நாங்கெல்லாம் சும்மா இருந்துட்டு வந்து பேச படிச்சுட்டு நீ பேசி தெரிவிச்சு காட்டு. என்ன உங்களுக்கு ஏன் நிரூபிக்கல? என்ன பண்ணுவீங்க நீங்க? நிரூபிக்காம எதுக்கு இங்க வர்ற? கேக்குறீங்க? எதுக்கு இங்க வர்ற? இவ்வளவு வசனம் பேசுறேன்ல, மத்த நாட்டுல அறிவாளி இல்லையானா நீங்க என்னைய கூட்டி கொண்டு போய் கை கட்டி நிக்க வைக்க போற மாதிரி பேசிட்டு. ஆமா, என்ன இதே தூண்ல காலையில கட்டி வச்சு உரிச்சா கூட என்ன தப்பு? இங்க இருக்க உங்களை கட்டி வச்சு உரிக்க முடியும். அப்ப என்ன சொல்ல வர்ற? என்ன சொல்ல வர்றீங்க? அன்றைய தொண்டை நாடுன்னு என்ன ஊரா இருக்கு? என்ன சுவாமி, இன்னைக்கு வேலூர் மாவட்டமா இருக்கு. வேலூர் பகுதி, வேலூர் காஞ்சிபுரம் இந்த பகுதியில ஒரு நாடு. அப்ப நீ என்ன சொல்ல வர்ற? வேலூர்ல இருக்கிறவங்களுக்கு அறிவு இருக்கு, பொன்னமராவதியில தேனூர்ல இருக்கிறவங்களுக்கு அறிவு இல்லைங்கிற. அப்ப இந்த ஊருக்கு நீ வந்து இந்த ஊர் சோத்தை நல்லா தின்னு இந்த ஊருக்கார கூட சம்பளத்தை வாங்கி 40 கார் வச்சுக்கிட்டு நீ இந்த ஊருக்கே அறிவு இல்லைன்றேன்னா உனக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? ஐயா, யாரும் நம்பாதீங்க, இவர் என்னை மாட்டி விடணுங்கிற எண்ணத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நான் அப்படி சொல்லவே இல்லை. உங்க அண்ணன் போற அந்த டொயோட்டா கார் கூட உன் கார் தானமா? நீ தானே உங்க அண்ணனுக்கு எழுதி கொடுத்துருக்க. வாங்க முடியாமத்தான், ஓட்ட முடியாது. அப்ப இவ்வளவு சிறப்பான இடத்தை நீ மதிக்காம இங்க இருக்கிற அறிவு இல்லைங்கிறீங்க, உன்னை என்ன செய்யறது? இங்கதான் சாமி நீங்க நிக்கிறீங்க. நாரர் வேஷம் போட்டா பெரிய விஷயம் இல்ல. நாரதர்னாலே கலகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க கலகத்தை ஆரம்பிக்கலாம் நினைச்சு நான் பண்ணல. பின்ன என்ன பண்ணிக்கிறீங்க? நீங்க என்கிட்ட பேசுங்க, நான் உங்கள்ட்ட பேசுறேன். 2 பேரும் தானே பேசாத கூட்டியா இருக்காங்க. பிரச்சனையை ஊர்ல கொண்டு வைக்கிறீங்க. நீ சொன்னது எப்படி? நான் என்ன தவற சொல்லிட்டேன்? எல்லா நாட்டுக்கும் அறிவு இருக்கா முடிஞ்சு போச்சு. அதுல ஓ நாடு மட்டும் அறிவாளி நாடுனா ஏன் இங்க அறிவாளி இல்லையா? எங்க அண்ணன் இங்க எல்லாம் முட்டாளா இருக்கா உனக்கு? எங்க அண்ணன் சொன்ன மாதிரி நீங்க இன்னைக்கு நேத்து ஜெயபார்த்திவேன் உங்க 2 பேருக்கிட்டையும் ஒரு நாடகம் நடிக்கிறதுக்கு நான் 4-5 நாடகம் நடிச்சிருவேன். வந்த வார்த்தை வாயில இருந்ததானமா? அதுக்கு யார் பொறுப்பு? நீ பொறுப்பா நான் பொறுப்பா? நான் சொன்ன வார்த்தைக்கு நானே பொறுப்பு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓ நாடு மட்டும் அறிவாளி நாடு எப்படி சொல்லுவா? சேர நாடு வேலமுடைத்துங்கிறது பிரச்சனை இல்ல, அது எனக்கு பஞ்சாயத்து இல்லையே. சோழ நாடு சோறு உடைத்துங்கிறது அது எனக்கு பிரச்சனை இல்லையே. பாண்டிய நாடு முத்து அதை பத்தி நான் பேசவே இல்லை. நான் தொண்டை நாடு சான்று உடைத்துங்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? சான்று அறிவாளி. ஏன் நீ மட்டும் அறிவாளியா? உன் நாடு மட்டும் அறிவாளி நாடா? ஓ இப்போ இதுதான் பிரச்சனையா? இந்த பிள்ளை இருந்து ஊர்ல இருந்து வந்து இந்த பிள்ளை ஊரை பெருமையா சொல்லுதேங்கிற பொறாம வயிற்றுச்ச இதுல நெஞ்ச நிமித்திக்கிட்டு வர வசனம் இருந்திருக்காக சொல்றேன். இல்லாத சொல்லணும். இருந்திருக்காகன்னு சொன்னா பத்தாது, யாரு இருந்ததால ஓ நாடு அறிவாளி நாடு. ஆதாரம் கேக்குறீங்களா? சான்று சொல்லணுமா? நிரூபிச்சு காட்டு பாப்போம். எப்படி எல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. பெரிய புராணத்தை கொடுத்தார் இல்லையா சேக்கிலார் பெருமான்? ரெண்டுமே தப்பு.
இருங்கங்க. என் காதல் நீ பூசுத்த பாக்குறியா? பெரிய புராணத்தை யார் எழுதுனான்னு? சேக்கிலார் தான் எழுதுறாரு. இப்போ உனக்கு எவ்வளவு சேட்டா இருக்கும்? என்ன இதுக்கு நான் ஈழு போட்டுட்டா நான் தானே தப்பா சொல்றேன். அதுக்கு ஈழு சேக்கிலார் பேரா? புனைப்பெயர். புனைப்பெயர் தானே. அப்பா பேரு சேக்கிலார் தான், சிவசங்கர சேக்கிலார். அவர் தம்பி பேரு சேக்கிலார் தான், பாலவராய சேக்கிலார். இவருக்கு ஒரு தனி பேர் இருக்குமே, பட்ட பேர் சொல்ற பேரையில நீ சொல்லணும். ஏன் உங்களுக்கு ஒரு அவசரம் தான் கேட்கிறேன். சரி கதையை சொல்லி முடி. அப்புறம் வர்றேன், நீ கதையை சொல்லி முடி. நீ அப்படி என்னதான் ஓ நாடு அறிவாளி நாடுன்னு நீ நிரூபிக்கிறாய்ன்னு பாத்துறேன். இல்ல சுவாமி, எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பெரிய புராணம்னு அதுக்கு தான் பேரு. சிவபுராணம் இருக்கு, கந்த புராணம் இருக்கு, இதெல்லாம் உயர்வு தானே. ஆனா சேக்கிலார் எழுதுனது மட்டும்தான் பெரிய புராணம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் எங்க நாட்டுல பிறந்தாருங்கிறது பெருமை தான். அவர் எங்க நாட்டுல பெரிய புராணம் என்பது பேரா அப்படின்னா அது கிடையாது. பெரிய புராணத்து பேரா? சரி இல்ல, திருத்தொண்டர் தொகை என்பது சிவன் வச்ச பேர். அதுல என்ன ஏன் பெரிய புராணம்? 63 பெரியவர்களை குறிப்பிடுவதால் அது பெரிய புராணம் பேர். சொல்ல தெரியுதுல, பேச தெரியுதுல, அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சேக்கிலார் எங்க பிறந்தாருன்னு சொன்ன. பிறந்தது இருக்கட்டும், இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த விஷயமே தப்புமா? இருமா, கொஞ்சம் பொறுமா வர்றேன். நீ என்ன விளக்கம் சொல்லிட்ட மாதிரியும் நான் தானே உனக்கு பாராட்டு விழா எடுத்த மாதிரி அடுத்த இடத்துக்கு ஏன் போற? ஏ சுவாமி, சேக்கிலார் எழுதினார் சொன்னீங்க, அதை ஒத்துக்க முடியுமா? ஏன் ஒத்துக்க முடியாது? முதல் 60 நாயன்மாரை தொகுத்து கொடுத்தது யார் தெரியுமா? சொல்லுங்க. சுந்தரமூர்த்தி நாயனார். ஆமா ஆமாவா? ஆமா ஆமாதாமா, சுந்தரமூர்த்தி தான் எழுதினார்ல. அப்புறம் சுந்தரமூர்த்திய அவங்க அப்பா சடைய நாயனார, அவங்க அம்மா இசை நாயனார, இந்த 3 பேரையும் சேர்த்து 63 மாத்துறது தான் சேக்கிலார். இப்ப நீ 60 பேர் எழுதுற சுந்தரர் நீ அறிவாளிம்பியா, இல்ல வெறும் 3 பேரை மட்டும் சேர்த்த சேக்கிலார் நீ அறிவாளிம்பியா? இது உங்களுக்கு பிரச்சனை இல்ல, அது எனக்கு பிரச்சனை இல்ல. ஏற்கனவே 60 பேரை அவர் சேர்த்திருக்காரு, இதுல 63 பேரை இவர் சேர்த்திருக்காருன்னா இவர் கண்டுபிடிச்சாரு. இந்த 60 பேரை இவர் கண்டுபிடிச்சாரா? சும்மா வாய்க்கு வர பேசிட்டு இருக்க கூடாது. நீ தான் பெரிய வார்த்தையில சேக்கிலார் என் நாட்டுல பிறந்தாரு, அவர் எப்படி அறிவாளிமா? கரகோலத்தார கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நான் கேக்குறேன், ராமாயணத்தை ஏற்றியவர் யாரு? கம்பர் எழுதியிருக்காரு. சரி, கம்பர் எழுதியிருக்காரு. நீங்க யாருக்கு சொன்னீங்க? எப்படி நீங்க ராமாயணத்தை யார்கிட்ட எழுத சொன்னீங்க? அதானே கீழ அந்த கடக்கு என்னது அது கடந்துட்டு போகுது. வால்மீகி எழுதினார்ல, நான் சமஸ்கிருதத்துல. சரி, வால்மீகி ராமாயணம் எழுதியிருக்காரு, கம்பரும் எழுதியிருக்காரு. இவர் பெரியாளா அவர் பெரியாளா? ஏய் உனக்கு வர வர அறிவு, ரெண்டு பேருமே அறிவு கிளகளையா பிரிய ஆரம்பிச்சு. இத என்ன சொல்றீங்க? உன் கேள்வி நியாயமான கேள்வி. இப்போ நீங்க இரு கொஞ்சம் பொறுமையா இரு. நீ என்ன சொல்ல வர? வால்மீகி தானே முதல்ல எழுதினாரு, அதை மொழிபெயர்த்தது தானே கம்பரு. அப்ப அவர் அறிவாளி ஒத்துக்கும் பொழுது ஏன் அவர் அறிவாளி ஒத்துக்க மாட்டேன்? வரேன், கொஞ்சம் பொறுமையா இரு. உன் கேள்வி கேட்டுட்டேல. இப்ப கம்பர் ராமாயணத்தை எழுதுனதுனால மட்டும்தான் நீ அவர் அறிவாளின்னு சொல்றமா? அதான் தப்பு. கம்பன் விட்டு கட்டு தரியும் கவிபாடும். அவர் எத்தனை நூல் எழுதியிருக்காரு, அந்தாதி எத்தனை எழுதியிருக்காரு, வரலாற்று பயணத்தை எழுதியிருக்காரு. அத்தனை நூல்கள் எழுதியதாலதான் அவர் கம்பர் அறிவாளி சொல்றமே தவிர வெறுமனே ராமாயணத்துல மட்டும் நம்ம கம்பர் அறிவாளி சொல்லல. சரி, அப்ப கம்பர் இத்தனை எழுதியிருக்காருல, எங்க சேக்கிலாரு பெரிய புராணத்தை தவிர வேற ஏதாச்சும் சாமி இந்த நூல் எழுதினார் சேக்கிலார் சொல்லு, ஒத்துக்கிறேன். பெரிய புராணத்தை விட அப்ப இதை எழுதியிருக்காரு அவரு, அப்படி வேணா சொல்லு. சொல்ல முடியுமா உன்னால? சேக்கிலார் எழுதியது பெரிய புராணம் மட்டும்தான், அதையும் அவர் முழுசா எழுதினார்னா கிடையாது. மொதல் 60 எழுதினது சுந்தரர், மிச்சம் 3 சேர்த்தது சேக்கிலார். அதை தவிர வேற என்ன நூல் எழுதியிருக்காரு? ஏன் உங்களுக்கு இப்படி ஆத்திரம் வருதுங்க? ஏத்துக்க முடியல. சேக்கிலார் சொல்லாத, ஏத்துக்க முடியாது. அப்ப இனிமே ராமாயணம் பேசும் பொழுது கம்பர் தான் பெரிய ஆளுன்னு பேசணும். வால்மீகியை பத்தி இந்த வாய் பேசவே கூடாது. என்ன சொல்ற புரியல? ராமாயணத்தை பத்தி நீங்க பேசுவீங்கல்ல, அப்ப கம்பருக்கு யதார்த்தமாவே பெருமைகள் இருக்கு. வால்மீகி ராமாயணம் எழுதினால மட்டும்தான் நான் சொன்னேனா? இனிமே நீங்க பேசுறீங்க. நான் சொன்னேனா கம்பர் ராமாயணத்தை எழுதினால மட்டும்தான் அவர் பெரிய ஆள் நான் சொன்னேனா? இல்ல, நீ தான் சொல்ற. கம்பர் எழுதினாரே செவர் எழுதினாரேன்னு அவர் என்னது சேக்கிலார் ஒத்துக்க முடியாது. தெரிஞ்சா சொல்லு, இல்லையா மன்னிப்பு கேட்டு சாமி எனக்கு தெரியல அப்படியே மன்னிப்பு கேட்டு ஓடி போயிரு. நீங்க நாரதரா நிக்கிறதுனால உங்க கால்ல விழுந்து கூட கும்பிடுவேன். எப்ப மன்னிப்பு கேளுன்னு சொன்னீங்களோ உங்க முகத்தை கூட பதில் தெரியாம நீ விழுந்தீனா உனக்கு அசிங்கம். என்னத்துக்கு நான் போய் உங்க கால்ல விழுகிறேங்கிறேன்? பதில் சொல்லல. உன் நாடு அறிவாளி நாடுன்னு எப்படி மன கேட்டதுக்கு இது வரைக்கும் உன் வாயில பதில் வந்துச்சா? சேக்கிலார் சொல்ற என்னங்க கொலாரி சண்டை மாதிரி போட்டுக்கிறீங்க? பொம்பளை பொம்பளை பேசல எழுத்து பேசிட்டு இருக்கீங்க. நியாயமா சொல்லு, ஒத்துக்கிறேன். உன் சௌரியத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லுவேன், நான் ஒத்துக்க முடியுமா? முருகா முருகா, பாப்பா முருகன் உன் நாட்டுல பிறந்தாரா? என்ன அறிவுல சொல்ற? உன் நாட்டுல முருகன் பிறந்ததா ஏதாச்சும் கதை இருக்கா? இருக்கேன். எங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு, டீ கடை முருகனா? டீ இல்ல, இத சொல்றது நீ போய் கூட சேர்ந்து டீ ஆத்தலாம். நீங்க போய் டீ குடிச்சிட்டு வரலாம். அப்புறம் முருகன் உன் நாட்டுல பிறந்தாரு, முருகனை சொல்ற? முருகன்
இங்க இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எந்த முருகன் நீங்க சொல்றீங்க, நான் எந்த முருகன்? நீ முருகான்னு சொன்னீங்க, எங்கே பிறந்த உன் நாட்டுல யார் பிறந்தான்னு கேட்டது. என்ன பண்ண சொல்றீங்க? கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ண சொல்றீங்க? வேற ஒண்ணு இல்ல, விளக்கம் சொல்லுனா. ஒவ்வொரு சமயங்களுக்கும் ஒரு நூல் இருக்கு. இருக்கா? என்னென்ன சமயம் சொல்லு, விளக்கத்தை நான் சொல்றேன். படிச்ச திமிரு. ஏமா படிச்சிருக்கேன், நீ கேளு. சொல்லாம போனா அப்ப சொல்லு. ஏன் தெரியாம நிக்கிறிய, நீ என்னதையா வந்து கேளு. படிச்சிருந்தாலும் திமிரு ஆகாது. நான் கற்ற கல்வி மீது எனக்கு அளப்பரிய நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு, அப்படிதான் திமிரு பண்ணுவேன். நீ திமிரு பண்றீல. இப்ப இந்துக்களுக்குன்னு ஒரு நூல் இருக்கு, பகவத்கீதைன்னு சொல்றோம். இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு நூல் இருக்கு, திருக்குர்ஆன் சொல்றோம். கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு புதிய ஏற்பாடுங்கிறோம். இந்த நூல் எல்லாம் அந்தந்த சமயங்களை மட்டும்தானே சாரும். ஆமா. எல்லாரும் ஏத்துப்பாங்களா? ஒவ்வொரு சமயத்தின் கருத்துல மற்ற சமயத்தை ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப எங்க நூல் தான் எங்களுக்கு பெருசுன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, எங்களோட நூல் தான் எங்களுக்கு பெருசுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒருத்தர் சேர்த்துக்க மாட்டாங்கல்ல. அதுக்கு இப்ப தமிழ் பாடம்னா தமிழ் மட்டும் தான் படிக்க முடியும். ஆமா. கணக்குனா கணக்கு பாடம் மட்டும் தான் படிக்க முடியும். ஒவ்வொரு நூல்களுக்கு பெருமை இருக்கு. எங்க நாட்டுல பிறந்தவர், எங்களுக்கு சொந்தக்காரர், அப்பேற்பட்ட ஒருத்தர் எழுதிய நூலை மட்டும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சமயமும் ஏத்துக்குச்சு. ஆம்பளை உம்பளை சின்னது பெருசுன்னு அம்புட்டுமே இந்த நூல் சரின்னு ஏத்துக்கிட்டாங்க. யாருக்கு எந்த எதிர்ப்பு இல்லையா? எதிர்ப்பே கிடையாது. மாட்டுக்கிறது எல்லா சமயமும் ஏத்துக்கிட்டாங்க. ஒரு நூல் இருக்குன்னா அந்த நூலுடைய கருத்து தப்புப்பா. யாராச்சும் சொல்லணும்ல. ஒரு உள்ளோட சொல்லல, அவர் கொடுத்த நூலை எல்லாருமே சரின்னு ஏத்துக்கிட்டாங்க. சிலப்பதிகாரமா இல்ல, சூடாமணி நிகண்டா இல்ல இல்ல இல்ல, மணிமேகலையா? நீங்க நிறைய படிச்சதுனால கொஞ்சம் தடுமாறீங்கன்னு நினைக்கிறேன். வளையாபதியா? இல்ல. குண்டலகேசியா? இல்ல. அப்ப எதுக்கு சொல்லித்தல? என்ன நூல் அப்படி நிப்பாட்ற? ஏங்க சொல்லி தொலை, நீ ஏங்க அப்படி பேசுறீங்க? ஆமாமா, சிலப்பதிகாரத்தையோ மணிமேகலையோ எல்லா நூலும் எதிர்த்தாங்கல்ல. ஏங்க மேகலைனாலே அது அலங்கார பொருள்களுக்கு உண்டானது. சரி, அந்த விஷயம் அப்படி இருந்த போது உலக பொதுமறை நூல்னு ஏத்துக்கிட்டாங்க. அப்பேற்பட்ட வள்ளுவ பெருந்தகையே எங்க நாட்டுல பிறந்தவர். அவரை விட ஒருத்தர் வேணுமா? இல்ல அவர் பெருமையை சொல்ல ஒரு நாள் போதுமா? உலக பொதுமறை சொல்லிட்டு அது காரணம் பேர் தானே. அது என்ன நூல்? திருக்குறள். அது எழுதிய வள்ளுவ பெருந்தகை பிறந்தது எங்க நாட்டுல. அப்படியா? அவரு தமிழ் மண்ணில் பிறந்தார்ன்றது மாற்றுக்கிறது இல்லை. வள்ளுவன் தன்னை உலகினைக்கு தந்து வாழ்ப்புகள் கொண்டது தமிழ்நாடு. ஆமா, அது தமிழ் மண்ணுக்கு சிறப்பு. வள்ளுவனால எப்படி ஓ நாட்டில் பிறந்தா நீ சொல்லுவ? எப்படி என் நாட்டில் பிறக்கல நீங்க சொல்லுவீங்க? இல்ல, தொண்டை நாட்டிலே பிறந்தா ஆதாரம் இருக்கா? இவ்வளவு தூரம் கதை சொல்லி வந்து முடிச்சிருக்கிறேன், இப்போ நீங்க சந்தேகப்பட்ட என்ன நியாயம்? சரி விடு, நீ வள்ளுவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் இங்க பிறந்தார், அந்த ஆராய்ச்சிக்கு போக நான் விரும்பல. ஆராய்ச்சி சொல்ல வேணாம். இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? உங்களுக்கு என்ன சந்தேகம்? என்னது நான் சொன்னதுல சந்தேகமா? இல்ல, வள்ளுவர் நாட்டில் தான் பிறந்தாரு, இந்த ஊர்ல இந்த கணக்கு இருக்கா? நான் கேக்குறேன், அவர் எந்த ஊர்ல பிறந்தாருக்கிறீங்க? கம்பர் பிறந்தது சோழ நாட்டிலே திருவள்ளந்தூர் ஊருக்கு பேர் இருக்கு. அது போல வள்ளுவர் பிறந்த ஊருக்கு எதுவும் பேர் இருக்கான்னு கேக்குறேன். இருக்கு. இருக்குமா? இருக்கா? இருக்கு. என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. யுத்தாலோட சேர்த்து நம்மளுக்கு கத்த வேண்டியதா இருக்கு. மயிலையின் தோண்டினால் பொய்யாமொழி. ஆமா, என்ன வாமா, நான் மட்டும் நோகாம சொல்லி நீ பகுமானம் எடுத்துட்டு போவியா? சரி, மயிலைன்னு சொல்றோம்ல, மயிலைன்னு எனக்கு என்ன ஊரு? அது நம்ம தலைநகரத்துக்கு பக்கத்துல இருக்கு. என்ன ஊரு? சென்னைக்கு பக்கத்துல இருக்கு. அட மயிலாப்பூர் தான். ஏன் உன் வாயை திறமா முத்து குதிர்ந்து கொட்டிடுமா? மயிலைன்னு சொன்னாலே மயிலாப்பூர் தானே, அப்புறம் ஏங்க மயிலை அப்படி சொல்ல முடியாதுமா? அன்னைக்கு திருப்பரந்துறைன்ற ஊரு இன்னைக்கு ஆவடையர் கோயிலா இருக்குல்ல, திருக்கான பேரன் ஒரு காளையர் கோயிலா இருக்குல்ல, திருமறை காடு வேதாரண்யமா இருக்குல்ல, அது மாதிரி மயிலைன்னா இன்னைக்கு என்ன ஊர் அதை சொல்லணும்ல. அப்ப உன்னுடைய கூற்றுப்படி உன் நாடு அறிவாளி நாடுனா ஐயன் வள்ளுவன் உன் நாட்டிலே தோன்றியதான உன் நாடு அறிவாளி நாடு. அப்படி சொல்லு, ஏத்துக்கிறேன். இப்படி இல்ல விளக்கத்தை நீ கூற வேண்டும். அதை விட்டு சேக்கிலார் வந்தாரு, அவர் இதை எழுதினாரு, அவர் அதை எழுதினாரு. சிறு துளி பெரு வெள்ளங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் எங்களுக்கு அது பெருமை. சிறு துளி அது கடல் துளியா இருக்க கூடாது, அது யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லாம போயிடும். நீ சொன்னது அது மாதிரி ஆரம்பத்தில் ஏன் பிரயோஜனம் இல்லாம போகுது? நீ கடல் நீரையுமே தேக்கி வச்சா உப்பாக போகுது, நம்ம முடியாதுங்கிற மாதிரி சொல்றீங்க. குடிக்கிறதுக்கு ஆக போதா? குடிக்காதுல்ல, அது மாதிரி தான் தீர்த்தமா இருக்கக்கூடியது. நீ சொன்ன வள்ளுவர் தான், அதை ஏத்துக்கிறேன். மகாபாரதம் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். ராமாயணம் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். வனவாசம் எத்தனை ஆண்டுகள்? இதுல 12, அதுல 14. சுதாரி 12 கிட்ட. சில பேர் யாராச்சும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும் 14 மாட்டிக்கிடுவாங்க. ஆனா இதுல 12, அதுல 14 இருக்கு. 14 வருஷம் போக சொன்னா கைகேயி ராமனை. இவர் 14 ஆண்டுகள் போனாது. இப்ப பாண்டவர்கள் எத்தனை ஆண்டுகள் போனான்னு சொன்ன? மறுபடியும் சொல்லுங்க. பாண்டவர் எத்தனை ஆண்டு வனவாசம் போனதா சொன்ன? அவங்க 14 ஆண்டு. 14 ராமாயணமா? மகாபாரதத்துல கேக்குறேன். மகாபாரதம் இங்கிட்டு இங்கிட்டு குதிச்சிட்டீங்களா? ஆமா. இதுல 12 ஆண்டுகள் வனவாசம், ஒரு ஆண்டு அஞ்ஞானவாசம். ஆமா. சூதாட்டத்தில் தோத்தான் தருமே. உன்னுடைய நாடு வேணுமா? நீ வனவாசம் போயிட்டு வாப்பா, உன் நாட்டை திருப்பி தர்றேன் என்ன சொன்னான் துரியோதனே. வனவாசம் போனாங்களா? போனாங்க. யார் போனா? 6 பேர் போனாங்க. 6. நான் எத்தனை பேர் கேட்டேன் உன்னை? யாருன்னு கேட்டேன்.
ஓ சரி எத்தனை 6 பேர் இருக்க யார் யார் போனாங்கன்னா 6 பேர் போனாங்க. அந்த 6 பேர் யாரு? நீ ரொம்ப வினயமா பேச ஆரம்பிச்சிர போல. சரி சொல்லு, யார் பேர் சொல்லு. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பாஞ்சாலி. மொத்தம் எத்தனை பேர்? என்ன 6 பேர் போயிருக்காங்க. 6 பேரும் சொன்னீல, உனக்கு வெக்கமா இல்ல? நாக்கு கூசல? மரியாதை பேச. 6 பேருட்டு மேடையில 5 பேர் சொல்றீங்க. இங்க இருங்க. என்ன மரியாதைங்கிறது? புருவத்தை தூக்குறது, கண்ணை உருட்டுறது, சபை எரிந்து வேற எங்கயாச்சும் பேசு. சில சமயத்துல பேசாமல் இருந்து பழகிட்டு இருக்காங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து வெக்கம் இல்லையா உனக்கு கேக்குறீங்களே? ஆமா, தப்பான பதில் சொன்னா வெக்கம் இல்லன்னு கேட்பாங்க. ஒரு மகாபாரதமே நீ படிக்கலைனா அப்ப எதுக்கு நீ அங்க இருந்து பேசுறீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை யாரை பார்த்து வெக்கப்படணும்? யாரை பார்த்து? தடாதக பிராட்டி வெக்கப்பட்டான்னா அதுக்கு காரணம் இருந்துச்சு. என்ன பார்த்து வெக்கம் இல்லையான்னு கேக்குறீங்க? வேற கேக்குறேன். ஏன் பேசுறீங்க அப்படி? உனக்கு நாக்கு கூசல? ஏன் கூசுது? எனக்கு நான் பூச்சி பல்லா? நாக்கு கூசுறது பூச்சி பல்ல நாக்கு கூசுமா? எவ்வளவு அறிவு உனக்கு? அப்படி இல்ல சுவாமி, சொன்ன பதில் தப்புமான்றேன். உனக்கு அதுல ரோசம் வரல, உனக்கு வெக்கம் இல்லன்னு கேட்டா உனக்கு ரோசம் வந்துருச்சா? ஆமா வரும். ஏன் வருது? எதுக்கு நீங்க தப்பான பதில் சொன்னா அப்படி வரவே கூடாது. சரியா தான் சொல்றேன். தப்பு தப்பு இல்ல. இவரே தர்க்கம் பண்ண வந்து என்கிட்ட நீ சொன்னது உண்மைன்னு நான் சொல்லணும். உண்மைங்க. சரி எத்தனை பேர்? 6 பேர் போனாங்க. 6 பேர் சொல்லு. ஏன் ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு சொல்லுமா? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பாஞ்சாலி. சரி இப்பயாச்சும் ஒழுங்கா சொல்லி தொலைறியானா? பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பாஞ்சாலி. யாத்தா யாராவது எண்ணி தொலைங்கத்தா. சப்போர்ட் ஆளுக்கு புரிய நீ. இப்ப எத்தனை சொன்ன? இருங்க 6. 5 சொல்றியே. இதுக்கு தான் நீ அங்க இருந்து கிளம்பி வந்தியா காவல் பாக்க? எப்பா நல்லா இருப்பிய. நான் சொல்றேன், நீங்க 2 பேரும் எண்ணுங்க. ஓ உனக்கு ஆமோதிக்கலனா யாரும் நல்லா இருக்க மாட்டாங்களோ? இருங்க எண்ணுங்க, கை நீட்டுங்க. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பாஞ்சாலி. இருங்க எத்தனை வந்திருக்கப்ப? உனக்கு நாடகம் பார்க்க வந்ததுக்கு உனக்கு இதை வேற செய்யணுமா? உனக்கு இல்ல, அவங்கள்ட்ட நியாயம் கேட்கிறேன். ஏதோ பாவம் நம்ம ஊருக்கு வந்து போய் தொலைகட்டும்னு இறக்கப்பட்டு தப்பா சொல்லி இந்த இருக்கத்தா இங்க என்ன நடந்துருக்கு? எல்லாம் சுருட்டி கிளம்புறீங்க. எங்க வரீங்க? பேசுங்க. சரிப்பா, அடுத்தோட வந்தேன்னா படிச்சுக்கிட்டு வா, அதே உனக்கு நல்லதுன்னு. உனக்கு ஏத்த மாப்பிள்ளை முருகப்பெருமானை மாப்பிள்ளையாக பார்த்து வந்திருக்கிறேன். பார்த்து வந்த முருகனுடைய பெருமையையும் சிறப்புகளையும் இதோ கூறுகின்றேன், கேளாமா? விருப்பம் இல்லை எனக்கு. புடிங்க மாமா, பாட்டு பாட போறேன். கண்ணன் தானமா உனக்கு ஏத்த கண்ணமாமா, சேர்ந்து வாழ்ந்து பாரம்மா வள்ளி தங்கம். என்ன வள்ளியா இல்ல வில்லியா நீ? மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள. எவ்வளவு பெரிய தொழிலாளி அடிக்க பாயிர. அவரை நான் அடிக்க போறேன். நான் பேசுற பேச்சு தவறுன்னு சொல்றாரு. சொல்லி விடு, ஒரு பாண்டான விடலாமா? பெட்டிக்கார் ஆளு உனக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு. ஆனா என் மாப்பிள்ள எனக்காக தீ குளினா கூட தேனூர்ல தீ குளிப்பேன். அட அந்தல என் மேல பாசம் வச்சிருக்கீங்க மாப்பிள்ள. டீ வாங்கி கூட கொடுக்க மாட்டீங்க. சரி சரி விடுங்க. அதுல உட்காருங்க, நான் பாட்டு பாடி வாசிங்க. பெட்டி இங்க இருக்கு. கண்ணன் நானமா உனக்கு ஏத்த கண்ணமாமா, சேர்ந்து வாழ்ந்து பாரம். வள்ளியால ரவுடியாது ஒரு ஆளையும் பாட்டுக்கு வாசிக்கூடாது. சபை நாகரிகம் ஒண்ணு இருக்கு. இது வரைக்கும் நான் பேசுறேன். உன்னை நாகரிகம் நான் நாகரிகம் இல்லாம ஒரு வார்த்தை நடந்துக்கிட்டேனா? நான் பேசுறேன். அப்பா வாங்க, என்ன ஒரு வார்த்தை சொல்லு. பேசுறதுக்கு பூரா எல்லாம் பேசி விட்டு அம்மா பேசுன விஷயத்துல மாட்டுக்கிறது. நான் பேச சண்டை போட்டேன் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுக்காக மேடை நாகரிகம் இல்லாம இவரை போய் பாடுறாள் நிப்பாட்டி. இது நாகரிகம் இல்லாம இல்ல, அப்புறம் நாகரிகத்தோட தான் நான் நடந்துக்கிறேன். இது நாகரிகம். என்ன பார்த்து நாகரிகம் இல்லைன்னு சொல்றீங்க பாருங்க. உங்களுக்கு வந்து நாகரிகம் என்னன்னு தெரியுதா? 6 பேர் இப்படி கத்துறதுக்கு 4 பேர் காலையில பாதி பேருக்கு காது கேட்காம போயிடும் நினைக்கிறேன். ஏன்டா அப்படி கத்துறேன்னு மனசுல நினைப்பாங்க. இருங்க 6 பேரையும் சொல்லிட்டேன். அப்படி இருந்து மறுபடியும் பொய்ங்கிறாரு. இருமா, அந்த ஐயா வாளா என் மாப்பிள்ளை எனக்கால் என்ன மாப்பிள்ளை இந்த அம்மா எத்தனை பேர் சொன்னா பாரு. என்ன பெட்டிக்கார் வாளான்னு கேக்குறியா, ஐயா வாளான்னு கேக்குறியா? ஆமா, நீ திருமயத்துல வரும்போது ஒரு காரை புடிச்சு அவரை கூட்டியாந்து அவருக்கு